மேடம், நீங்கள் அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2ல் அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு, இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமூதி பிளான்ட்டுக்கு நீங்கள் 90 கோடி ரூபாய் 90 கோடி சில்லறை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே. இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்களா? அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை அமைச்சர் அவர்கள் இங்கேன்னு சுற்றி வர்றாங்க. நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு. அதனைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. அதானியை சந்திப்பது தப்பு நாங்கள் எப்பவுமே சொல்லிங்க. ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க, ஓடி போய் நான் இருக்கேன். அதனால நீங்க அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்க போங்க பாருங்க. நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி-ஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்க தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்க பேசுங்க. உங்க குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்போ நான் வைக்கலீங்கண்ணா. ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏகேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம். காரணம், தொழில் வருது, வேலை வாய்ப்பு வருது, மக்களுக்கு வேலை கிடைக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்கன்னா, நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கலாம். இல்லை இருக்கு, நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க, அதனால ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறார். நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியரா வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்க சொல்றனால, அப்ப உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறது தப்பு. நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனதை சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே. நீங்க நான் சந்திக்கலின்னு சொல்றீங்க. அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்க சந்திக்கலின்னு சொல்றனால உங்க மருமகன் சந்திக்கலின்னு நீங்க சொல்றீங்களா? மறுபடியும் சொல்றாங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்க? அப்போ நான் அதானி வேற நான் வேறன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்வி. 100% சந்திச்சிருக்காங்க. நான் ரூம் நம்பரோட நான் சொல்கிறேங்கண்ணா, முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுங்க. முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுகிறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்போ அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொன்னால் மருமகன் சந்திக்கலையா? அதையே
அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலைங்கண்ணா. அதுக்குள்ள நாங்கள் போகல. முதலமைச்சரையா வாலண்டியரா வந்து நான் சந்திக்கலைன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் அங்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு. அமெரிக்காவிலேருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நாங்கள் விசாரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது, நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்போ நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலிங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளித்துளியில் ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நேற்று தமிழகத்தில் எல்லா நம்முடைய காலை செய்தித்தாளில் முதல் பக்கத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பெரிய ஒரு பக்க விளம்பரத்தை கொடுத்துருந்தாங்க. கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதில் எந்த மாற்றமும் செய்யாமல், குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல, நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி இதை பார்க்குது. பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வயசுக்கு மேல் இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தில் 5 சமுதாயமும் 13 இதர சமுதாயமும் 18 சமுதாயம், அவர்களுக்கு 18 வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு மானியம், வட்டியில்லா கடன், அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான உபகரணங்கள், ட்ரைனிங்கான பயிற்சிக்கான செலவு எல்லாம் கூட அதில் இருக்கு. மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் 35 வயசுக்கு மேலே, மத்திய அரசுடைய திட்டம் 18 வயசுக்கு மேலே, மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் 35 வயசுக்கு மேலே இது உங்களுக்கு செயல்படுத்தப்படுங்கிறார். இரண்டாவது, பாரத பிரதமருடைய திட்டம் மிக தெளிவான ஒரு திட்டம். கிராம அளவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை அப்ரூவ் பண்ணணும். அதன் பிறகு மாநில அரசு போர்ட்டலுக்கு வரும், மத்திய அரசுக்கு வரும். கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இதுக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 8 லட்சம் பேர். எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய 8 லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது. ஆனால் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி, விஏஓ, ஒரு அரசு அதிகாரி, அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கலாம் அப்படி. அதாவது இங்க மக்கள் பிரதிநிதியை முன்னிலைப்படுத்தி விஸ்வகர்மா திட்டத்தை பிரதமர் கொண்டு வர்றாங்க. ஆனா திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி, இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும். மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும். காரணம், 8 லட்சம் பேரும் இதற்காக ஒரு நம்பிக்கையோடு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி யாருக்கிட்டையும் பதிவு செய்யுங்கன்னு கூட கேட்கல, அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை நான் கைவினை கலைஞராக இருக்கிறேன், நான் பதிவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு உண்மையாலுமே கிடைக்கணும், எனக்கு கிடைக்கல, மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக யாராவது தமிழகத்தில் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். அது எங்களுடைய பொறுப்பு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அதை கைவிடணும், வேகமாக மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தணும்.
இந்த திட்டத்தில் எந்த பயனாளிகளுக்கு எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது. இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கைவினை கலைஞர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மத்திய அரசில் 5 விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 13 இதர கைவினை கலைஞர்கள் வேலை செய்கிறோம், 18. இவங்க அதையே அப்படியே கொஞ்சம் பிரித்து அது 28 பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கட் காப்பி பேஸ்ட், இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்லை அப்படிம்பாங்க. ஒரு ஹைகோர்ட் அஃபிடவிட்டில் மறு வச்சா டி துரைமுருகன், மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாற்றியிருக்கிறாங்க. இரண்டாவது, நேற்று நம்முடைய மத்திய தணிக்கை ஆணையம் அதனுடைய தணிக்கை அதிகாரி 2021-22 உட்பட்ட 2017-18 2021-22 உட்பட்ட தணிக்கையை மக்கள் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக வச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகின்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முதல் வருட ஆட்சி அதில் இருந்தாலும் கூட, ஏன்னா மோசமானதெல்லாம் 2வது 3வது 4வது வருஷம், முதல் வருடத்திலிருந்து அதற்கான குறியீடு நமக்கு தெரியுது. இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழகம் குறிப்பாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அந்த தணிக்கை ஆணையத்தினுடைய ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் செக்டர் யூனிட், மாநில அரசு சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் மொத்தமாக 68, அதில் 34 நிறுவனங்கள் மொத்தமாக 1648 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. 30 நிறுவனங்கள் மொத்தமாக 22,000 கோடி நஷ்டம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. 31 நிறுவனத்திற்கு பேப்பர் வேல்யூ, அதாவது அந்த நிறுவனத்திற்கு வேல்யூவே இல்லை, அதை அப்படியே தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டுடலாம், வேல்யூலெஸ் நிறுவனமாக இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு அதல பாதாளத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தமிழகத்தினுடைய மாநில அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறாங்க. இரண்டாவது, தமிழகத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், குறிப்பாக நம்முடைய பஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது நம்முடைய பேப்பரில் வரும், சில நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். அது செய்தித்தாளாக இருக்கலாம், நம்முடைய நியூஸ் சேனலாக இருக்கலாம், வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லி இருப்பதை இங்கே படம் பிடிச்சு காட்டிருக்கோம். அதாவது நாங்கள் வந்தவுடனே சுற்றுச்சூழலை மேம்படுத்த 500 மின்சார பஸ்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பண்ண, நாங்கள் 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குகிறோம் அமைச்சர் எஸ் சிவசங்கரன் அவர்கள், மாற்றி 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் இன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸை பார்த்தீங்கன்னா அது 2021-22 முடியும் பொழுது 21,000 கோடி ரூபாய். அதற்கு இன்னைக்கு லோன் இருக்கு 6,000 கோடியிலிருந்து. எங்கேயும் கூட லாபம் வருவதற்கான சாத்தியமே இல்லை. 22,517 பேருந்துகள் 2021-22 முடியும் பொழுது 20,304 பேருந்துகள், அதாவது 2,000 பேருந்து குறைச்சிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், 2022 பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தணும், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லிருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீங்க அவங்களுக்கான எந்த ப்ரொவிஷனுமே கொடுக்கலைன்னு. அதற்கு இந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர்களுடைய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் 4,565 கோடி ரூபாயை, காம்பன்சேஷன் செஸ் ஃபண்ட் 492 கோடி ரூபாயை பேருந்து இயக்குவதற்காக இங்கே திருப்பி விட்டுட்டாங்க. பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் 4,500 கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க. பென்ஷன் கொடுப்பதற்கான பணம் கூட இல்லை. அது போராட்டம் செய்த பிறகு 2024 கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஒரு ஃபெயிலியர் என்பது அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமானது நம்முடைய கோவில்கள். தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலும் கூட சிஏஜி ஆடிட், அதற்கு நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவன் அவங்களுடைய பெஞ்சில் ஜூன் 8ஆம் தேதி 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி எல்லா கோவில்களும் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எப்படி பணம் வருது, எப்படி செலவாதுன்னு மக்கள் பார்க்கணும். அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த கணக்கு வழக்கும் சிஏஜி அமைப்புக்கு கொடுக்கல. இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டுமில்லாமல்
எதற்காக தமிழகத்தில் HRNC அமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். 4 லட்சம் ஏக்கருக்கு மேலே HRNC நிர்வாகத்தில் இருக்கு. 1000 கோவில்கள் இருக்கு, வருமானம் வருது. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம் எப்படி பணம் வருது, எப்படி பணம் செலவாது. இதை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசினுடைய நடவடிக்கை இருக்கு. இதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசின் மீது நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம். குறிப்பாக HRNC-யினுடைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம அலக்கழிச்சு அதை ரிப்போர்ட்டில் காமிச்சிருக்கிறாங்க. நாங்கள் செக்ரட்டரியை பார்த்தோம், சீஃப் செக்ரட்டரியை 3 முறை முறையிட்டோம், எங்கேயும் கூட எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதையெல்லாம் தாண்டி இன்னும் நம்ம ஃபினான்சியெல்லாம் பார்க்கும் பொழுது அதல பாதாளத்தில் தமிழகத்தினுடைய அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த தணிக்கை உறுதி செஞ்சு. ஏன்னா அடுத்த தணிக்கை வர்றதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் கழிச்சு இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை விட இப்பொழுதே தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பேசுறாங்க. ஒரு இண்டிகேட்டர் நல்லா இருக்குன்னா 99 இண்டிகேட்டர் மோசமா இருக்கு. அதனால் இன்னைக்கு நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், இந்த CAG ரிப்போர்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய சேனலில் செக்டார் வைஸாக நீங்கள் போடணும். ஹெல்த் எப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, சோஷியல் செக்டர் எப்படி இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி இருக்குது, உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா என்பதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை சேனல் மூலமாக, பிரிண்ட் எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் குறிப்புகளை கொடுக்குறோம், நீங்கள் அதை டீட்டெயிலாக எடுத்துகிட்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. 3வது, நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுகிறோம். அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்லை அது அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க, நாங்கள் கொடுக்கல. அதற்கு நாங்கள் சொல்றோம், இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களே, கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கல. நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு, நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குரல் இடுறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க, அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும். அடுத்து நாங்கள் பதில் சொல்றோம், எந்த தேதியில் எங்க சந்திச்சாங்க நாங்கள் சொல்லட்டும். இந்த 3 விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் விவசாய நண்பர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. அதன்படி நேற்று முன்தினம் நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இது போல என்ன கடிதத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அங்கு வரக்கூடிய மாலிபெட்னம், டங்ஸ்டன், அந்த மைனிங்கை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். நாளை காலை புதுடெல்லியில் கட்சியின் சார்பாக நானும்
அண்ணன் எல் முருகன் அவர்களும் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அலுவலகத்தில் சந்திக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியோடு வருகின்றோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதற்கு எங்களுடைய தவறு எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது திமுக அரசு பிப்ரவரியில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ஆர்டிக்கல் வருது, மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துருக்குறாங்க, இந்த டங்ஸ்டன் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டும். மாநில அரசு சார்பாக எந்த அதிகாரியுமே பேசல, எந்த அதிகாரியும் மத்திய அரசுக்கு இன்புட்டே கொடுக்கல அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் சொல்லட்டும். அதை வைத்து ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு அதிகாரியை கோட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆங்கில பத்திரிகையினுடைய பேர் நான் சொல்ல விரும்பலைங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க பிப்ரவரியில். 10 மாதம் கழித்து இன்னைக்கு இதை பிரச்சனையாக எழுப்புவதற்கு காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் விவசாயிகளோடு இருக்கின்றோம். பிரச்சனை உருவாக்கியது திமுக. மத்திய அரசு ஜார்க்கண்ட் உட்பட தமிழகம் உட்பட டங்ஸ்டன் மைனிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் விவசாய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றோம். சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அதனால் நல்ல முடிவோடு நாங்கள் வருகின்றோம். அது நிச்சயமாக விவசாய பெருமக்களுடைய குரலை எப்பொழுதும் மோடி அவங்க கேட்பாங்க. இந்த முறையும் அது நடக்கும். ஆனால் சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்டுங்கண்ணா. ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும். தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை முதலமைச்சர் நடவடிக்கைக்கு வேறுன்னு நம்ம சொல்ல முடியாது. சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர். 2 முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டிருக்கிறாங்க. 2 முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் 6, 2023 அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் ஆதிகேசவன். அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. அது தெல்ல தெளிவாக தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க. நீங்கள் ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது, யார் கொடுக்குறாங்க, இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கையில் கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க ₹1 வாடகை கொடுக்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா? அதனால் எதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால், அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. பாருங்க, நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம். இந்த பாஜக சும்மா சொல்கிறாங்க. நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் தணிக்கைக்கே வரமாட்டேன்னு சொல்லணும். 2 முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்குறாங்க, 2 முறை தலைமைச் செயலாளரை பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கிறோம். மேடம், நீங்கள் அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2 அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு, இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்ல இருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணீங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமூதி பிளான்ட்டுக்கு நீங்கள் 90 கோடி ரூபாய், 90 கோடி சில்லரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே. இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்கல்ல, அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதே அமைச்சர் அவர்கள் இங்கேன்னு சுற்றி வர்றாங்க. நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு. அதனைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. அதானியை சந்திப்பது தப்பு நாங்கள் எப்பவுமே சொல்லிங்க. ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமணம் அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க,
ஓடி போய் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்கள் போங்க பாருங்க. நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்கள் டிஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க. உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்போ நான் வைக்கலீங்கண்ணா. ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏகேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம். காரணம், தொழில் வருது, வேலை வாய்ப்பு வருது, மக்களுக்கு வேலை கிடைக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலீங்கன்னா, நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கலாம். இல்லை, இருக்கு. நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க, அதனால ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய தொடர் கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறார். நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறனால, அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறது தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனதை சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தா தப்பு தானே? நீங்கள் நான் சந்திக்கலின்னு சொல்கிறீங்க. அதனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சந்திக்கலின்னு சொல்கிறனால உங்கள் மருமகன் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறாங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்க? அப்போ நான் அதானி வேற நான் வேறன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறத எங்களுடைய கேள்வி. 100% சந்திச்சிருக்காங்கண்ணா. நான் ரூம் நம்பரோட நான் சொல்கிறேங்கண்ணா. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுங்க. முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுகிறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா? அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்போ அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொன்னால் மருமகன் சந்திக்கலையா? அதையே அண்ணா இப்போதைக்கு அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலைங்கண்ணா. அதுக்குள்ள நாங்கள் போகல. முதலமைச்சரையா வாலண்டியராக வந்து நான் சந்திக்கலைன்னா அமெரிக்காவில் ஒரு கோர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு, உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு. அமெரிக்காவிலேருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம். யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நாங்கள் விசாரிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் வாலண்டியராக வந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் நீங்கள் கேட்பது போல் சந்தேகம் எழுதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முதலமைச்சருக்கு சொல்கிறது, நீங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மருமகன் சந்திச்சிருந்தா அப்போ நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கிட்டுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை மறைக்க பார்க்குறீங்க. நான் அந்த குற்றங்கிற பாயிண்ட்டுக்கே போலிங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. நாங்கள் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் அதானியும் உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதற்காக சம்பந்தப்படுத்தி அமளி தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.
முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம். சுவாரஸ்யம் இருக்கணும்ல. முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இல்லை அவர் பொய் சொல்றாரு, என் குடும்பத்திலே யாரையும் சந்திக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் ஆதாரம் கொடுக்கணும் சொல்லட்டுங்க. தலைவா எத்தனை விஷயத்தை நாங்களே கொடுக்குறோம், கொடுக்காமையா பேசுறோம், எவ்வளவு விஷயம் கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோம். அவர் இல்லைன்னு சொல்லட்டும், அவர் தான் நேற்று சொன்னார். சொல்லுங்கண்ணா. ஒன்று தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசு வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், டெவலப்மெண்டல் ஒர்க் நடந்துதாங்க ஆகணும். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. டங்ஸ்டன் விகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான ஒரு விஷயம். காரணம், சமணர் படுகை இருக்கு, மெகாலித்திக் பரியல் சைட் 2000 ஆண்டுகள் பழமை எல்லாம் இருக்கு, அழகர்மலை பக்கத்தில் இருக்கு. ஓகேங்கண்ணா. இன்னைக்கு மத்திய அரசு எல்லா விஷயமும் கூட தமிழகத்திற்கு கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது முன்னாடி போகாது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்கேஜ் பண்ணி, இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு பகுதிக்கு மத்திய அரசை கூட்டிகிட்டு போங்க. அதெல்லாம் அங்கே சொல்லுவோம், ஆக்கப்பூர்வமான அரசியலை வைப்போம். எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து எங்கே போய் நிற்கும் என்பதுதான் எங்கள் கேள்வி. எதுவுமே வேண்டாம், உள்ளே வராதிங்க, அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போக்கு கிடையாது. சரி, டங்ஸ்டன் வந்தாங்க, பிப்ரவரிலேயே சொல்லியிருக்கலாம் இங்கே வேண்டாம், வேற இடத்த பாருங்க, வேற இடத்த மேப் பண்ணுங்க, அது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை. இன்னைக்கு பிரச்சனையான பிறகு 10 மாதம் கழித்து நாங்கள் முதல்லிருந்து விரோதம் அப்படின்னா அதான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் அதிகாரிகள் பேசவே இல்லையா? வெள்ளை அறிக்கை சட்டமன்றத்தில் கொடுங்க. அதிகாரிகள் பேசி இருக்கின்றாங்க. இல்லாட்டி மத்திய அரசு பொய்யான செய்தி குறிப்பு கொடுப்பாங்களா? மத்திய அரசுடைய செய்தி குறிப்பில் தமிழக அரசு எங்கிட்ட பேசுனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு பொய் சொல்கிறாங்களா? கிடையாது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. டெவலப்மெண்ட்டா நோ டெவலப்மெண்ட்டா, அந்த டெவலப்மெண்ட் எந்த மாதிரி? ஸோ நீங்கள் போராட்டம் வெடிக்குது, அதன் பிறகு நான் ஸ்டாண்டை மாற்றினேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலமைச்சருக்கு அழகு கிடையாது. மேடம், அடிப்படையில் மேடம் இங்கே பாருங்க, 18 வயசு தமிழக அரசுக்கு நான் கேள்வி கேட்குறேன். 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 28 தொழில் ஒரு சகோதரன் சகோதரி செய்கிறாருன்னா ஏன் நீங்கள் லோன் கொடுக்கல? தமிழக அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி. இல்லை 35 வயசுக்கு மேலே தான் நான் லோன் கொடுப்பேன், இதே மத்திய அரசு 18 வயசுக்கு மேலே கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் கொடுக்கல? சரி, நான் வந்து இந்த குலத்தொழில் குற்றச்சாட்டு சொல்கிறேன், அப்போ 18 வயசு நீங்கள் வச்சுருக்கலாமே. அவங்களுக்கு தெரியும் கேட்ச்மெண்ட் ஏரியாவே ரொம்ப குறைவான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. இதில் 8,52,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான் பண்ணுவாங்க. இரண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் குலத்தொழில்னு சொல்லிங்க மேடம், பேரலெல்லாம் உங்களுக்கு முத்ரா கடன் இருக்கு. முத்ரா கடன் யாருக்கும் மத்திய அரசு இல்லை என்று இதுவரை சொல்லவே இல்லை. இந்தியாவில் முத்ரா கடன் திட்டத்தில் அதிக பயனாளிகள் தமிழ்நாடு இருக்காங்க. இந்த 8 லட்சம் பேர் இதில் பயன்படுத்தும். இதில் யாராச்சும் இல்லாமல் இருந்தாங்கன்னா முத்ரா கடன் திட்டம் இருக்குது, அதில் பயன்படுத்தும். எதற்காக ஒரு அரசியலுக்காக தடுக்கின்றீர்கள் என்பது எங்கள் கேள்வி. இதே ஆர்கியூமெண்ட்டை தமிழக அரசுக்கு வைக்கிறோம். ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதில் என்ன சொல்கிறீங்க? ஆதி திராவிட இளைஞராக இருந்தால், யூத்தாக இருந்தால் முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங் கொடுக்குறீங்க வேலை வாய்ப்போடு, அயன் பாக்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அது குலத்தொழில் இல்லையா? இது தமிழகத்தினுடைய ஆதி திராவிட டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்தக்கூடிய திட்டம். தமிழகத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை ஜஸ்டிஸ் சந்துரு, அதில் என்ன சொல்கிறீங்க? மீனவர்களுடைய குழந்தைகளாக இருந்தால் தட்டச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம், அது குலத்தொழில் இல்லையா? அதனால் நாங்கள் கேட்பது, இதை குலத்தொழில்னா இதை ஏன் குலத்தொழில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இன்னைக்கு யாராவது வந்து இல்லைங்க ஐயா நான் கயிறு திரிக்கிறேன், நான் எனக்கு லோன் வராமல் இருக்குன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு முத்ரா திட்டத்தில் இருக்குது. இன்னைக்கு எல்லோருமே அதில் கவராங்க. 8 லட்சம் பேர் வாலண்டியர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. தமிழக அரசுடைய எதிர்ப்பை தாண்டி அந்த 8 லட்சம் பேர்த்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. அதே நேரத்தில் உங்களுடைய அமைப்புகள் நடத்தக்கூடிய ட்ரைனிங்கும் இது போல இருந்து அதையும் குலத்தொழில் நாங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறோமே, அதையே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. மேடம் 18 சரி 25 வயசில் ஒருத்தர் கயிறு தெரிக்கக்கூடிய தொழில் பண்ணுறாரு, 30 வயசில் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாங்க. என்ன உயர்கல்வி பாதிக்கும் மேடம்? அவங்க தொழில் பண்ணுறாங்க,
அவங்க தொழிலை விஸ்தாரப்படுத்துவதற்கு பணம் வேண்டும். அதை எப்படி அவங்க தடுக்கலாம்? யாருமே சொல்லியே. சரி, அவங்க உயர்கல்வி பாதிக்கும்னா ஒன்றும் இல்லைங்க, வாங்கிருங்க, கட்டிருங்க, உயர்கல்வி போகிறப்போ உயர்கல்விக்கு போங்க. இந்த கடன் வாங்குவதால் உயர்கல்விக்கு செல்லக்கூடாதுன்னு மத்திய அரசு எங்கேயும் சொல்லலீங்களே. இவர்களா ஏன் அசம்ஷன் பண்ணிக்கிறாங்க, இவர்களா எதுக்கு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. நல்ல கேள்விங்கண்ணா. அதில் குறிப்பாக பாருங்கன்னா 1000 கோடி ரூபாய் தொடர்ந்து நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, குறிப்பாக திமுக அரசுடைய முதல் ஆண்டில் SC ST சப்ளானில் பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்தை 1000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்காங்க. செலவே செய்யாமல் மத்திய அரசுக்கு மாநில அரசு அனுப்பியிருக்கிறாங்க. அதையும் இந்த CAG அறிக்கை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. கேட்டால் சமூக நீதி பேசுவாங்க, ஆனால் SC ST சப்ளானில் வந்திருக்கக்கூடிய 1000 கோடி ரூபாய் அப்படியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுக அரசு, ஆனால் அது ஆரம்பம் தான். நம்ம அடுத்த ரிப்போர்ட் தான் முழுமையாக பார்க்கணும். ஆரம்பமே சரியில்லாமல் இருக்கும் பொழுது இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து இதை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், கடன் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்கோம் பாருங்கண்ணா. 2022-23க்கான கடன் பாருங்கள், 90,000 கோடி ரூபாய், 90,481 கோடி ரூபாய் 2022-23. 2018 நம்முடைய ஸ்டேட் GDPக்கு கடன் வந்து 22%. 2022-23 அது 29% போயிடுச்சு. இன்னைக்கு மத்திய அரசுடைய சீலிங் லிமிட்ல தமிழக அரசு இருக்கு. அதனால் தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுவது, மாநில அரசினுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் இருக்கு. இவர்களை நம்பி எந்த ஆக்கப்பூர்வமான வேலையும் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்கூல் ஒழுகுது, அதனால தான் ரோடு போடாமல் இருக்கிறாங்க, அதனால தான் மருத்துவமனையில் லைட்டு போட்டு கேண்டில் லைட்டில் செவிலியர் பிரசவம் பார்க்குறாங்க, அதனால தான் மருத்துவமனையில் நேற்று நர்ஸு ஒரு செவிலியர் ஆப்ரேஷன் பண்ண போய் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கிற குற்றச்சாட்டு. தினமும் தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தமிழகத்தை சரியான முறையில் வழி நடத்தலை. CAG ஆய்வறிக்கை சொல்லுது. அது தினமும் கூட உங்கள் டிவியில் நீங்கள் ஒரு இஷ்யூவாக போடுறீங்க அப்படிங்கிறத எங்கள் குற்றச்சாட்டுங்க. அதனால் நாங்கள் திராவிட மாடல்னு வாய்க்கிலே எதுக்கு பேசுகிறீங்க? எது திராவிட மாடல் என்பது எங்களுடைய தொடர் கேள்வியாக இருக்குது. வேறங்கண்ணா, ஆனால் எனக்கு உண்மையாக தெரியலிங்கண்ணா, நான் அக்காட்ட பேசுகிறேங்கண்ணா, தெரிந்த பிறகு பதில் சொல்கிறேங்கண்ணா. ஸோ மா சுப்பிரமணியம் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தவறான விஷயத்தை அமைச்சராக சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு தான். இருந்தும் வானத்தி அக்காவே அந்த மேட்ரு உங்கள்கிட்ட பேச சொல்கிறேங்கண்ணா. எனக்கு தெரியல, ஃபாலோ பண்ணுறேன். இது அட்லீஸ்ட் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, நாங்கள் டிவியில எல்லாம் பார்க்குறோம். நீங்கள் எல்லாம் கட் பண்ணி சிஎம்மோட வெள்ளை கலர் சட்டையும் உதயநிதி ஸ்டாலின் அவர் டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய உதயசூரியன் இதை தான் மாற்றி காட்டுறாங்க. அதனால தான் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைய கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், லைவாக என்ன நடக்குதுன்னே நாங்கள் பார்க்கலிங்கண்ணா. அதான் உண்மை, எங்களுக்கு தெரியறதில்ல. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இன்றைக்கு திமுக அரசை பொறுத்தவரை அந்த சட்டமன்றத்தினுடைய அவங்களே தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க, லைவ் ப்ரொசீடிங்கை காட்டுறோம் அப்படி. இன்றைக்கி DIPR, உதாரணத்துக்கு DIPR அமைப்பு காலையில் ஒரு ட்வீட்டு போடுறாங்க, வைக்கம் சத்தியகிரகத்துக்கு முதலமைச்சர் போகிறாங்க. அந்த ட்வீட்டில் இந்தியா மேப்பையே தப்பாக போடுறாங்க. பாதி காஷ்மீரில் லடாக்கெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, அது பாகிஸ்தான் பகுதியில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஒரு காக்கா சாப்பிட்ட வட மாதிரி இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒரு பதில் போடுறோம், என்னையா ஒரு இந்தியா மேப்பையே தப்பாக போடுறீங்க மாநில அரசு சார்பானா, அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. எனக்கு இதுதான் தமிழக அரசினுடைய DIPRனுடைய லட்சணம். இன்னைக்கு காலையில் நாங்கள் போட்டோம், ஒரு இந்தியன் மேப்பை தப்பாக போடுறீங்களே. இன்றைக்கி DIPRனுடைய முழு வேலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வெள்ளத்தில் நடந்து போகும்போது இந்த ராஜா கை தட்டுற அந்த காலை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதனால் DIPR தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், எல்லா செய்திகளும் வெளியே கொண்டு வர வேண்டும். சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் எங்களுக்கு வர்றது கிடையாது. கேள்வியை காட்ட மாட்டீங்க, பதிலை ஒரு கோணத்தில் காட்டுறீங்க. கேள்வி உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு மெம்பரை காட்டுறீங்க, அல்லது உதயநிதி ஸ்டாலினை திரும்ப போய் காட்டுறீங்க. அதனால் இது மிக மிக தவறான போக்கு. காரணம், உங்களுடைய கேள்விகளுக்கே நாங்கள் தடுமாறிட்டு இருக்கோம். சட்டப்பேரவை கேள்விகளுக்கு காரணம், எங்களுக்கு கேள்வியே தெரியாதுன்னா என்ன கேள்வி கேட்பாங்க, அதான் உண்மை. அண்ணா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணா. சாரி கரெக்ட்.
அண்ணா அண்ணா நம்ம கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் மக்களை எல்லாம் சந்தித்து மக்கள்கிட்ட பேசி பத்திரிகை நண்பர்களை அழைத்து சென்று காட்டினாங்க. அது உங்களுக்கு தெரியுங்கண்ணா. ரெண்டாவது, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்னைக்கே நாங்கள் குடிநீரை கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிளை டெஸ்டிங் அனுப்பிடுறோம். நாங்கள் டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுதுங்கன்னா அது எந்த ரிப்போர்ட் வருதோ உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் கலெக்ட் பண்ண வீடியோ ஆதாரத்தோடு கொடுக்குறோம். இல்லாட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க கலந்துட்டாங்க. கலெக்ட் பண்ணி அவங்க முகத்துக்கு முன்னாடி அங்கேயே சீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம். நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டர் சாம்பிளுடைய ரிசல்ட்டுக்காக நாங்கள் உண்மையால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நாங்கள் அன்னைக்கே எடுத்தோம். ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குங்கன்னா சாம்பிள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்த வீடியோவும் கொடுக்குறோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமாக எடுத்திருக்கோம். மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்களே உடனடியாக ஸ்பாட்டுக்கு பத்திரிகை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி போய் அந்த அதிகாரி ஒருத்தர் பாட்டில் எடுத்து குடித்தாரு, கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு, நான் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் அது ஒரு ஆர்கியூமெண்ட்டே கிடையாதுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை ஆரம்ப கட்ட விசாரணையில் அது கழிவு நீர் கலந்த தண்ணி தான். அதான் ஆரம்ப கட்ட விசாரணை. நாங்கள் இதை ஆக்ரோஷமாக எடுப்பதற்கு ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிக்கை காத்திருக்கோம். வந்த பிறகு